இனி எப்போ சிக்கன் எடுத்தாலும் இந்த மாதிரி தான் பிரியாணி செய்வீங்க. ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் திண்டுக்கல் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா டேஸ்ட் அப்படியே ஒட்டிகிட்டு இருக்குங்க நாக்கில், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஜாரில் 1 டீஸ்பூன் தனியா, 1/2 டீஸ்பூன் மிளகு, சீரகம், சோம்பு, இது கூடவே ஹோல் ஸ்பைசஸ் 10 முந்திரி பருப்பு போட்டு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு ஜாரில் 10 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி, 10 சின்ன வெங்காயம், 2 தக்காளி, இது கூட 3 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி ஃபுல்லாக புதினா இலை, கொத்தமல்லி இலை போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு ஃபைன் பேஸ்ட் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு காஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை ஆட் பண்ணிவிட்டு 5 நிமிஷம் நல்லா கலந்துக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான உப்பு, பவுடர் பண்ணி வச்சுருக்க மசாலா ஆட் பண்ணிவிட்டு அகைன் ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து பச்சை வாசம் போனதுக்கப்புறமா வாஷ் பண்ணி வச்சுருக்க 3/4 கிலோ சிக்கன், 2 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக திக்கான கேர்ட் ஆட் பண்ணி அகைன் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சு சிக்கன் ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா சீரக சம்பா ரைஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். 20 நிமிஷம் ஊற வச்சிருக்கேன். 1 கப் சீரக சம்பாக்கு 1/4 கப் தண்ணி ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் வச்சு 1 விசில் ப்ரெஷர் குக் பண்ணிங்கன்னா சூப்பரான திண்டுக்கல் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி ரெடி. கண்டிப்பாக ட்ரை